ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்தில் த்ரிஷாவோட கதாபாத்திரம் இதுதான் அப்படின்றது இப்போ வந்து ஓப்பனாக வந்து நம்மளோட மணிரத்னம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலே ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது தான் நம்மளோட த்ரிஷா. ஸோ 42 வயது ஆனாலுமே வந்து இன்னுமே வந்து ரொம்ப பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் வந்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் வந்து இவங்களும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட த்ரிஷாவோட நடிப்பில் வெளியே போகிற திரைப்படமாக தக் லைஃப். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வருகிற ஜூன் 5ஆம் தேதி பிரம்மாண்டமாக தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த திரைப்படத்தை முதல் பாட வெளியே ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் நேற்று வந்து நம்ம த்ரிஷாவோட நடனத்தில் சுகர் பேபி அப்படின்ற 2வது பாடல் வெளியாச்சு. இந்த படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு டீசெண்டான ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ வந்து இயக்குனர் மணிரத்னம் வந்து இந்த திரைப்படத்தில் த்ரிஷாவோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றது சூப்பரான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தில் த்ரிஷாவோட கதாபாத்திரம் வந்து பொன்னியின் செல்வனுக்கு முற்றிலும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களிடம் இந்த திரைப்படத்தோட கதையை சொல்லும் போதே உங்களோட கதாபாத்திரம் குந்தவைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதனாலே வந்து த்ரிஷா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒப்புக்கொண்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரிஷா இந்த திரைப்படத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தின் மேலே ஆர்வல் ரொம்ப அதிகமாகிடுச்சு.